வணக்கம் மக்களே. தமிழக அரசியல் களம் மிகவும் சூடெரிப்பை இருக்குதான் நம்ம சொல்லியாகணும். பதவி மாற்றம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்முடி மீதான விமர்சனம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி மீதான விமர்சனம் பிளஸ் ஆதரவு, இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தமிழக அரசியல் களம்ங்கிறது மிகவும் பரபரப்பாக போயிட்டு தான் நம்ம சொல்லியாகணும். அது மட்டும் இல்லாம முக்கியமா பாமகவோட பிரச்சனை வந்து கண்டிப்பா நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து நேற்று நடக்கவிருந்த கூட்டத்தில் வந்து அவரும் கலந்துக்க போவதாக தான் ஒரு செய்தி இருந்தது. அதனால்தான் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து முன்பு அந்த தலைவர் பதவியை வந்து நான் அவர் வந்து தூக்குறேன், அவர் செயல் தலைவராக தான் இருப்பாரு அப்படின்னு இது வந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து நடந்து கொண்டதாகவும், மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவரோட எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் வந்து என்னை வீடு தேடி வந்து சந்திக்கட்டும் அப்படிங்கிற ரீதியில தான் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களோட எண்ணம் இருப்பதாக தான் பல்வேறு நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்தது வந்து அதிமுக தொண்டர்களும் சரி பிஜேபி தொண்டர்களும் சரி அந்த கூட்டணியை வந்து எதிர்த்தாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் எந்த ஒரு எதிர்ப்பும் வந்தது இல்லை. ஆனால் திமுக கூட்டணி இருக்கிற விசிக, வைகோ, அதுக்கப்புறம் வந்து இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கானுங்க. இது வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படிங்கிற மாரி இதெல்லாம் கதறிட்டு இருக்காங்க. இது என்ன ரீசன் நமக்கு தெரியல. ஒரு பக்கம் வைகோ இது மாதிரிலாம் கூட்டணி அமைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி வந்து அமைச்சிருக்காங்க. இது தமிழ் விரோத கூட்டணி அப்படிங்கிறது வந்து வைகோ பேசுறதுல நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு காமெடியா தான் தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வைகோ அவர்கள் திமுகவை விமர்சிக்காத விமர்சனமே இல்லை. அந்த அளவுக்கு மிக கேவலமான முறையில, அதாவது திமுக தலைவர் கருணாநிதியோட சாதியெல்லாம் இழுத்து அவர் வந்து அந்த விமர்சனம் வச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா திருமாவளவன் அவர்கள் அண்ணன், அந்த அண்ணன் வந்து கண்டிப்பா அவர் சொல்றது நம்ம காமெடியா இருக்கு. ஏன்னா மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது திமுகவும் அதிமுகவும் அவர் என்ன சொன்னார், கட்டு விரியனும் கண்ணாடி விரியனும் அப்படிங்கிற ரீதியில வந்து ஊழல் பெருச்சாலைகள் அப்படிங்கிற ரீதியில வந்து திருமாவளவன் வந்து திமுகவை வந்து விமர்சித்து பேசியிருந்தாரு. அவரும் வந்து இது மாதிரி பேசுறதெல்லாம் கண்டிப்பா அதிமுக பிஜேபி கூட்டணி விமர்சிக்கிறது நமக்கு வந்து நகைச்சுவைக்குரியதா இருக்கு. அதுக்கப்புறம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக அவர்கள் விமர்சிக்காத விமர்சனமா, லாஸ்ட்ல பார்த்தா அவங்களும் வந்து இது மாதிரி அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து விமர்சிச்சு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதுனாடா இது அதிமுக பிஜேபி தொண்டர்களே அது வந்து சந்தோஷம் தான் அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு சமூக வலைத்தளம்லாம் எழுதிட்டு இருக்கும்போது, இவர்கள் இந்த திமுகவோட கொத்தடிமை கட்சிகளா இருக்கிற இந்த விசிகே, வைகோ, அதுக்கப்புறம் வந்து இந்த சிபிஎம் கட்சிகள்லாம் எதுக்காக ஒரு இந்த அளவுக்கு கொந்தளிக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குரியதான் நமக்கு வருது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், இப்ப ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி அமையாம தேர்தல் நேரத்துலதான் அந்த கூட்டணி அமைகிற மாதிரி இருந்ததுன்னா, இவர்கள் திமுக கிட்ட போயிட்டு பேரம் பேசுவதற்கு, அதாவது அதிமுக கூட்டணி வந்து ஃப்ரீயா தான் இருக்கு, நாங்க அந்த கூட்டணிக்கு போயிடுவோம், அந்த கூட்டணி வந்து பிஜேபியும் இல்லை, அதனால நாங்க அந்த கூட்டணிக்கு போவோம், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு தராங்க அப்படிங்கிற ரீதியில வந்து திமுகவோட வந்து பார்கெயின் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா தொகுதியில கேட்பதற்காக தான் இந்த வைகோ ஆகட்டும், இந்த திருமாவளவன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும் தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பிஜேபி அதிமுக கூட்டணி முடிவானதால இவர்களால திமுக கூட்டணியில இப்ப வந்து திமுக வந்து 3 சீட்டை வந்து பிச்சை போட்டா கூட நீங்க எடுத்துட்டு தான் போய் ஆகணும். வந்து அவனுக்கு 3 சீட்டு தான், அவனுக்கு 4 சீட்டு தான், வந்து அவனுக்கு 6 சீட்டு தான் சொன்னா அதுதான் வாங்கிட்டு போயிட்டு ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஒரு அழுத்தம் உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பே இல்லாம இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து முடிவாகிடுச்சு. அதனாலதான் இந்த அளவுக்கு எங்களுடைய கனவுல மண்ணெளி போட்டீங்களே கூடுதல் சீட்டு, உங்களை வச்சு நாங்க அந்த பக்கம் கூடுதல் சீட்டு வாங்கலாம்னு பார்த்தோமே, இப்ப இது மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற ரீதியில தான் அவர்களுடைய கொந்தளிப்புக்கான காரணமாக தான் பார்க்கப்படுகிறது. உண்மையிலுமே இது வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான் நம்ம சொல்லியாகணும். அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா நம்ம எலெக்ஷன் முன்னாடியே வந்து ஒரு கூட்டணி அமைச்சு அதுக்குள்ள ஏற்படுகிற சலசலப்பு எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிடும். இப்ப வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணி அமைஞ்சதால என்னதான் சலசலப்பு இருந்தாலும் இப்போ வந்து அடிமட்ட தொண்டர்கள் வரையும் வந்து 1 வருஷம் இருக்கு இணைஞ்சு செயல்படுறதுக்கு. அழகா செயல்பட்டு தேர்தலில் வெற்றியும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இதுதானே இப்போ வந்து திமுக கூட்டணி இருக்கிற எல்லாருமே அதை தானே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அதே மாதிரி இப்ப இந்த பக்கமும் ஒரு வலுவான கூட்டணி முன்கூட்டியே வந்து அமைஞ்சிச்சு. இன்னும் கூடவே வந்து பாமகவும் இந்த கூட்டணியில ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் ஒரு சவால் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியா தான் இந்த அதிமுக பிஜேபி பாமக கூட்டணி வந்து அமையும் அப்படிங்கிறது இதுதான் பார்க்கப்படுகிறது. பார்ப்போம் அதிமுக கூட்டணி பிஜேபி அதிமுக பிஜேபி கூட்டணி கூட வருமா, அல்லது பாமக தனித்து செயல்படுமா, அப்படி இல்லைன்னா மூன்றாவது அமைத்து தாவிக கூட ஒரு கூட்டணி அமைப்புக்கான சூழல் ஏற்படுமாங்கிறத எலெக்ஷன் நெருக்கத்துல பார்க்கலாம். இந்த காணொலி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேற்கொண்டு அடுத்த வீடியோ பத்தி நம்ம இதை பத்தி பேசலாம். நன்றி, வணக்கம் மக்கள்.